வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப்ஸ் சேனல். இந்த பதிவில் நாம் சுண்டக்காய் காரக்குழம்பை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பச்சை சுண்டைக்காயில் எப்படி காரக்குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காரக்குழம்பு செய்யணுன்னா எப்பயுமே ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுருவேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இது இப்படி இருக்கட்டும். சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 20 பல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி சின்ன சைஸ் எடுத்து 2 தக்காளி கட் பண்ணியும் வதக்கிறதுக்கும் 2 தக்காளி குழம்பு கூட்டுறப்ப கரைக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கோம். 100 கிராம் பச்சை சுண்டைக்காயை காம்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை இதில் இருக்கிற விதையை நம்ம கொஞ்சம் எடுத்துடணும். அதனால் சின்ன உரல் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒன்றும் பாதியமாக இது மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற சீடெல்லாம் கொஞ்சம் வந்துடும். ஒரு 10% வெளில வந்துடும். இது போதும். இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் செஞ்சால் போதும், இல்லைனா கொஞ்சம் கருப்பாயிடும். ஸோ இதை நம்ம காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெடியாக குழம்பு கூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துக்கலாம். இது இப்படி இருக்கட்டும். இப்போ புளி ஊற வச்சு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு கூட்ட ரெடி பண்ணிடலாம். புளியை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூனும். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பழம், சின்ன பழம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இந்த குழம்பு கூட்டினதுலேயே நம்ம உப்பு திட்டெல்லாம் பார்த்துக்கலாம், காரம் திட்டெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் போட்டுடலாம். பேன் சூடான உடனே 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சூடான உடனே தாளிப்பு வடகம் ஆட் பண்ணிவிட்டு வடகம் பொரிஞ்ச உடனே பூண்டு பல்லையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் ஆட் பண்ணிடலாம். வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் வதங்கின உடனே ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயும் சேர்த்துடலாம். சுண்டைக்காயை வதக்க விட்டுடலாம். சுண்டைக்காய் நல்லா அந்த பச்சை நிறம் மாறி இதை மாதிரி நல்லா வதங்கிடும். நல்லா இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிட்ட உடனே நம்ம ஏற்கனவே குழம்பு கூட்டி எடுத்து வச்சுருக்கோம். அந்த கரைச்சலை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு உப்பு திட்டம் காரத்திட்டம் எல்லாம் பார்த்துக்கலாம். ரொம்ப லிக்யூடாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா நம்ம ஒரு 20 to 25 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம போட்டிருக்க ஆயில் வெளியில் வர வரைக்கும் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 25 மினிட்ஸ் ஆகுது. எடுத்து பார்த்தோன்னா குழம்பு நல்லா கொதிச்சு அதுலேருந்து எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு நல்லா வெளியில் வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ ஆரோக்கியமான மற்றும் சுவையான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.